ஹலோ வெல்கம் டு ஏபிசிடி. நான் உங்க சகோ. சார்பியல் அதாவது ரிலேட்டிவிட்டி. நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் சீரீஸ் பண்றப்பே கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்புறம் மாடர்ன் பிசிக்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸையும் மாடர்ன் பிசிக்ஸோட ரெண்டு முக்கியமான தூண்கள் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸும் ரிலேட்டிவிட்டியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஏபிசிடியை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ரிலேட்டிவிட்டிக்கான டைம். எனக்கேவா சம்பந்தப்பட்டவன் தானே ஆட முடியும். ரிலேட்டிவிட்டின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். ஆனா உண்மையிலேயே ரிலேட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆனது ஐன்ஸ்டீன் பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி. இதை நான் சொல்ல சார் சொல்ல சொன்னேன். ஐயா சாமி சார். ஐன்ஸ்டீன் தன்னோட ஃபேமஸான புக்கான ரிலேட்டிவிட்டி த ஸ்பெஷல் அண்ட் ஜெனரல் தியரி அப்படின்ற புக்ல இந்த ரிலேட்டிவிட்டின்ற கான்செப்டோட முன்னோடிகள் அப்படின்னு கலீலியோவும் சர் ஐசக் நியூட்டனையும் குறிப்பிடுறாரு. சோ இந்த ரிலேட்டிவிட்டி ஆரம்பிக்கிறது கோப்பர்னிக்கஸ் அப்புறம் கலீலியோவோட காமன் சென்ஸ்ல இருந்து. இத்தாலி நாட்டை சேர்ந்த கலீலியோ 1632ல ஒரு புக் வெளியிடுறாரு. அந்த புக்கோட நேம் பாத்தீங்கன்னா டயலாக் கன்சர்னிங் த டூ சீஃப் வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு. இந்த புக் மூலமா ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போறாரு. அந்த புக்ல நம்ம பூமி தான் இந்த யூனிவர்ஸோட மையத்துல இருக்கு, சூரியன் மிச்ச எல்லா கிரகங்களுமே நம்ம பூமி தான் சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டாலமேயிக் சிஸ்டத்தையும் இல்ல பூமி ஒன்னும் இந்த பிரபஞ்சத்தோட மையத்துல இல்ல, சொல்ல போனா பூமி எதோட மையத்திலுமே இல்ல, இன்ஃபேக்ட் பூமியே சூரியன் தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன கோப்பர்னிக்கன் சிஸ்டம். இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி கோப்பர்னிக்கஸ் சொல்றதுதான்ப்பா நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கு, அதனால அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற டிஸ்கஷன் மாதிரி அந்த புக்கை கொண்டு போய் கோப்பர்னிக்கஸ்க்கு சப்போர்ட் பண்ணி முடிக்கிறாரு. பட் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கம் டாலமேயிக் சிஸ்டம் மேலையும் பூமி தான் இந்த யூனிவர்ஸோட மையத்துல இருக்கு அப்படின்ற கான்செப்ட் மேலையும் ரொம்ப பயங்கரமான தீவிரமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இது அந்த அரசாங்கத்துக்கு கலீலியோ மேல ஏகப்பட்ட வெறுப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் ஆகி அப்ப இருந்த அரசாங்கம் கலீலியோவை அரெஸ்ட் பண்ணி அவரையே மிரட்டி, இல்லப்பா நான் தெரியாம அந்த புக்ல கோப்பர்னிக்கஸ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணேன்ப்பா, நான் சொன்னது தப்புதான்ப்பா அப்படின்னு அவரை கன்ஃபஸ் பண்ண வச்சாங்க. அதோட அப்ப இருந்த அரசாங்கம் நம்பிட்டு இருந்த டாலமேயிக் சிஸ்டத்துக்கு மேல இருந்த நம்பிக்கையை சிதைக்க முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவரை வாழ்நாள் ஃபுல்லா ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அதை பத்தி ஒரு ஃபுல்லா தனி வீடியோவே போடலாம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள வரலாம். அந்த புக்ல கலீலியோ நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்றாரு. இப்போ நான் சொல்றதை அப்படியே நீங்க கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு கப்பலுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்குள்ள இருக்கீங்க. அதுல ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது, மேல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு உங்க கையில இருக்கிற பாலை தூக்கி போடுறீங்க. ஓகே வெயிட், இப்போ இந்த கப்பல் நீங்க மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணீங்களா, இல்ல ஒரு துறைமுகத்துல ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணீங்களா? ஏன்னா நான் இந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ல எங்கேயுமே நீங்க கப்பல் மூவ் ஆகுதா இல்ல ஸ்டேஷனரியா இருக்கான்னு நானா சொல்லவே இல்லை. சோ நீங்க இந்த ரெண்டுல என்ன இமேஜின் பண்ணியிருந்தாலும் அது கரெக்ட் தான். அதுதான் கலீலியோ சொல்ல வர்ற பாயிண்ட். நீங்க ஒரு ரூம்குள்ள இருந்துகிட்டே அந்த ரூம் ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கா இல்ல மூவே ஆகாம ஸ்டேஷனரியா இருக்கா அப்படின்றத சொல்லவே முடியாது அப்படிங்கிறாரு. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதாவது இயற்பியல் விதிகளானது ஸ்டேஷனரியா இருக்கிற ஒருத்தருக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டே இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரே மாதிரி தான் இயங்கும். இந்த ரெண்டு பேரும் தான் எந்த ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்றத என்ன விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அவங்களால சொல்ல முடியாது அப்படின்றாரு. எல்லாம் இருக்கட்டும் சாரே, நமக்கு என்ன சாரே அதனால யூஸ்? என்ன ஆட்டம் அது நான் இருக்கும்போது. கலீலியோ காலத்துல பிசிக்ஸ்ங்கிறது காமன் சென்ஸோட எக்ஸ்பிளனேஷனா மட்டுமே இருந்துச்சு. சோ அதனால அடுத்த 300 வருஷத்துக்கு சர் ஐசக் நியூட்டன் பிறக்கிற வரை வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஐசக் நியூட்டன் 1687ல ஒரு புக்கை வெளியிடுறாரு, நேச்சுரலிஸ் பிரின்சிபியா மேத்தமெட்டிகா அப்படின்ட்டு. இந்த புக்ல தான் இப்ப வர ஃபேமஸான அந்த நியூட்டனோட 3 இயக்க விதிகளை சொல்றாரு. நியூட்டனோட முதல் இயக்க விதி, ஒரு பொருள் கான்ஸ்டன்டா ஒரே வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருந்தாலும் சரி இல்ல ஒரே இடத்துல ஸ்டேஷனரியா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் வந்து அது மேல ஆக்ட் ஆகுறவரை அது தன்னோட ஸ்டேட்டா மாத்திக்காது அப்படின்றது. அப்புறம் நியூட்டனோட ரெண்டாவது இயக்க விதி F=ma அப்படின்ற ஒரு ரிசல்ட் தரும், அதுவும் நமக்கு தெரியும். நியூட்டனோட மூன்றாவது விதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்ட்டு. சோ முதல்ல பிசிக்ஸ மேத்தமெட்டிக்ஸ் வழியா அணுகுனது இதுதான் முதல் முறை அப்படின்ட்டு பரவலா நம்பப்படுது. இந்த புக்குக்கு அப்புறம் தான் பிசிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப படிக்கிற எல்லா பிசிக்ஸுமே டெவலப் ஆச்சு. நியூட்டன் கொடுத்த இந்த ஃபார்முலையை வச்சு
ஒரு பொருளோட இயக்கத்தை நம்மளால ஈஸியா கணிக்க முடியும். அதாவது இப்போ ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா நியூட்டன் கொடுத்த இந்த ஃபார்முலையை வச்சு அது ஃபியூச்சர்ல எந்த டைம்ல எந்த இடத்துல இருக்கும், அது என்ன ஸ்பீட்ல போகும் அப்படின்றத ஈஸியா கணக்கு போட்டு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். சோ நியூட்டன் கொடுத்த இந்த இயக்க விதிகளை ரிலேட்டிவிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் வாங்க. இந்த பில்லியர்ட்ஸ் கேம்ல இந்த ரெட் பால் ஸ்டேஷனரியா இருக்கு, இந்த கியூ பால் 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல வேகமா வந்து இந்த ரெட் பால் மேல மோதுது. மோதினதுக்கு அப்புறம் இந்த கியூ பால் ஸ்டாப் ஆயிடுது. பட் மோதப்பட்ட இந்த ரெட் பால் ஆனது மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த ரெட் பால் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆச்சு அப்படின்றத நியூட்டன் கொடுத்த ஃபார்முலாவை வச்சு 2-3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்போ இந்த கியூ பால் 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல கிழக்கு நோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல இந்த ரெட் பால் 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல மேற்கு நோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ஆப்போசிட்ல வந்து மோதி ரெண்டும் வந்த வழியிலேயே திரும்பி போயிடுது. இப்போ இது ரெண்டும் என்னென்ன ஸ்பீட்ல போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்க இந்த 2 பாலுமே மூவிங்ல இருந்துச்சு. சோ ஏகப்பட்ட ஸ்பீட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ இந்த இடத்துல ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். சோ இந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம சிம்பிள் ஆக்க தான் ரிலேட்டிவிட்டி தேவை. சோ இந்த மோதலை 2 பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பித்தாகரஸ் ஸ்கூல்ல சேர போட்டு உட்காந்து இந்த மோதலை பாக்குறாரு. ஆனா எயின்ஸ்டீன் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல மேற்கு நோக்கி மூவ் ஆகிட்டே இந்த மோதலை பாக்குறாரு. அதாவது 10 மீட்டர் பெர் செகண்ட் மேற்கு நோக்கி மூவ் ஆகுறதுன்றது அந்த ரெட் பாலோட அதே வெலாசிட்டியில மூவ் ஆகிட்டு இந்த மோதலை பாக்குறாரு. சோ பித்தாகரஸ்க்கு இந்த மோதல் காம்ப்ளிகேட்டடான மோதலா தான் தெரியும். ஏன்னா 2 பாலுமே மோதி வந்த டைரக்ஷன்ல ரெண்டுமே போகுது. பட் இதே மோதல் எயின்ஸ்டீனுக்கு சிம்பிளா தெரியும். ஏன்னா அவருக்கு ரிலேட்டிவிட்டி தெரியும். அதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு சுருக்கமா பார்த்தரலாம். இப்போ எனக்கும் இந்த கேமராக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா இதே என் பக்கத்து ரூம்ல இருக்க ஃப்ரெண்டுக்கும் இந்த கேமராக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சோ என்னோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இந்த கேமரா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவேன். அதாவது என்ன மையமா வச்சு நான் ஸ்டேஷனரியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு எடுக்கப்படுற மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல எடுக்கப்படுற மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ பித்தாகரஸோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம்னா அந்த 2 பாலுமே மூவ் ஆகி ஒன்னோட ஒன்னு இடிச்சு திருப்பி அந்த 2 பாலுமே அந்த டைரக்ஷன்லயே போகும். ஆனா எயின்ஸ்டீனோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம்னா அந்த ரெட் பால் மூவ் ஆகாது. ஏன்னா எயின்ஸ்டீனும் சரி அந்த ரெட் பாலும் சரி ஒரே ஸ்பீட்ல ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம வெளியே ரோட்ல போறப்பெல்லாம் பார்த்திருப்போம்ல, நம்ம போற ஸ்பீட்லயே பக்கத்துல ஒருத்தவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா சைட்ல திரும்பி பார்த்தோம்னா 2 பேரும் நம்ம இங்க இருந்து பாக்குறப்போ அவங்க அப்படியே மூவ் ஆகாத மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரிதான். ஆனா எயின்ஸ்டீனுக்கு அந்த கியூ பால் 15 மீட்டர் பெர் செகண்ட்ல ஆப்போசிட்ல வர்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி அது 5 மீட்டர் பெர் செகண்ட்ல ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு. இதுவுமே நமக்கு பரிச்சயப்பட்ட சிச்சுவேஷன் தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப சைட்ல திரும்பி மரங்களை பார்த்தோம்னா ஸ்டேஷனரியா இருக்க வேண்டிய மரங்கள் பின்னாடி போற மாதிரி தெரியும். அதுக்காக மரங்கள்லாம் பின்னாடி போகுதுன்னு அர்த்தமா? இல்ல. ஏன்னா நம்ம என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோமோ அதே ஸ்பீட்ல அந்த மரங்கள் ரிவர்ஸ்ல போற மாதிரி தெரியும். நம்ம ஸ்டேஷனரியா அங்கேயே இருக்கிற மாதிரி தெரியும். சோ இதுவுமே நமக்கு தெரிஞ்சதுதான். இதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கியூ பால் ஆல்ரெடி 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு. சோ எயின்ஸ்டீனோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல எயின்ஸ்டீன் ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரியும் அவர் போயிட்டு இருக்கிற அந்த 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல அந்த கியூ பால் ஆப்போசிட்ல போற மாதிரியும் தெரியும். அண்ட் ஆல்ரெடி இந்த கியூ பால் 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல தான் வந்துட்டு இருக்கு. சோ டோட்டலா இவரோட ஃப்ரேம்ல இருந்து பாக்குறப்போ அந்த கியூ பால் 15 மீட்டர் பெர் செகண்ட்ல வர மாதிரி தெரியும். சோ எயின்ஸ்டீனை பொறுத்தவரை, அதாவது எயின்ஸ்டீனோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இந்த ரெட் பால் ஸ்டேஷனரியா இருக்கும், அந்த கியூ பால் தான் 15 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல வந்து இது மேல மோதுது. இப்போ இது நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே சிம்பிளான ப்ராப்ளம். ஒரு பால் ஸ்டேஷனரி, இன்னொரு பால் மூவிங். சோ இந்த சிம்பிளான ப்ராப்ளத்தை வழக்கம் போல சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல கால்குலேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சோ எயின்ஸ்டீன் இந்த 2 பந்துகளோட ஃபைனல் ஸ்பீடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை பித்தாகரஸோட ஃப்ரேம்க்கு மாத்திக்கலாம். அதாவது பித்தாகரஸ்க்கு என்ன ஸ்பீட்ல தெரியும் அப்படின்ற சிம்பிள் கால்குலேஷன்ஸ் மூலமா மாத்திக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்றப்போ நமக்கு வந்து காம்ப்ளிகேட்டட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து எந்த ஃப்ரேம்ல இந்த ப்ராப்ளமா சால்வ் பண்ணா சிம்பிளா இருக்குமோ அதுல சால்வ் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படுற ஃப்ரேம்க்கு அப்புறமா மாத்திக்கலாம். இது மட்டும் தான் ரிலேட்டிவிட்டியோட யூஸான்னு கேட்டீங்கன்னா இது ரிலேட்டிவிட்டியோட மொத்த யூஸ்ல ரொம்ப 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 கம்மியான யூஸ் தான். மெயின் பிக்சரே நெக்ஸ்ட் வீடியோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரிலேட்டிவிட்டியோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஒர்க் ஆகுது ரிலேட்டிவிட்டியால தான். எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் பார்த்தோம்னா போனு, லேப்டாப் எல்லாமே காலி. அப்புறம் ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுறது ரிலேட்டிவிட்டியால தான். அப்புறம் கோல்டு வந்து எல்லோ கலர்ல ஜொலிக்கிறதுக்கு காரணம் ரிலேட்டிவிட்டி தான். மெர்க்குரி லிக்விடா இருக்கிறதுக்கு காரணமும் ரிலேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமா சொல்ல போனா கிராவிட்டி ஒர்க் ஆகுறது எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதே ரிலேட்டிவிட்டி தான். முடிஞ்சா இந்த சீரீஸோட எண்ட்ல ரிலேட்டிவிட்டியோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோல பார்க்கலாம்.
பட் இப்போதைக்கு ரிலேட்டிவிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.